ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து மசாலா எக் ஃப்ரை. இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து எக்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம். எக் ஃப்ரை. இதுக்கு நான் 4 எக் எடுத்துருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூனு, பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இவ்வளோ தான் தேவை. கொஞ்சம் ஆயிலு. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உடச்சிருங்க முட்டையை. ஏன்னா நம்ம வந்து திருப்பி இதில் தான் ஃபில் பண்ணி மசாலாலாம் போட்டு முட்டையை அடிச்சுட்டு இதில் தான் ஃபில் பண்ணி வேக வைக்க போகிறோம். அதனால் மேலால் கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் வர மாதிரி உடச்சிட்டு ஊற்றிடலாம். எல்லா முட்டையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 1/2 டீஸ்பூன் நான் 3 எக் எடுத்துருக்கேன். ஒரு எக்கு வந்து உடஞ்சி போச்சு, அது இது பண்ண முடியாது. அதனால் நான் 3 எடுத்துருக்குறேங்க. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் பெப்பரு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. தாளிக்கும் போது மறுபடியும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இது நல்லா அடிச்சிடலாம். இப்போ இது நல்லா அடிச்சிட்டுங்க. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தண்ணி பாயில் பண்ண வச்சிடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒன்றில் காமிக்கிறேருங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதில் வெளியே ஆகாத மாதிரி ஃபில் பண்ணிடலாம். மெதுவாக ஃபில் பண்ணிடுங்க. இது ஸ்லிம்மிலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வெந்துடும் நல்லா. இந்த ஷேப்பிலே எக் ஷேப்பிலே கிடைக்கும். மசாலா எக்கு மாதிரி நல்லா கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம தாளிச்சிடலாம். நம்ம இஷ்டம்தான். தக்காளி எல்லாம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி மிளகாத்தூள் ரெட் கலரில் மேலே வர மாதிரி பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதில் பெப்பரு எல்லாம் போட்டதுனால உள்ளேயும் நல்ல காரமாக நல்லாயிருக்கும். சப்போஸ் வெளியே ஆனால் கூட தொடச்சிருங்க. அது இப்போ இதை வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அது வேகட்டும். அது அசையாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்குறேங்க. வெந்த வரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனதுனால பொங்கி வழிஞ்சுது. அதனால தான் ஷேப்லெஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ இது ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தாளிக்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாக் வச்சுருக்குறேங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் காயட்டும். இந்த பொடிசாக நறுக்கின பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு நான் 2 உள்ளே போட்டுங்க. பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும்
கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடுறேங்க, இந்த வெங்காயத்துக்கு மட்டும். இப்போ இந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. நம்ம இஷ்டம் தான், அப்படியே ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்டதுனால இப்படி கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். இது பொங்கி வழிஞ்சுது, நல்லா வந்திருக்கு, பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம், ப்ரௌனிஷ் ஆகட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டதையும் அடுப்பை அணைச்சி விட்டுடலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் தீஞ்சிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுடலாம். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம், ஏன்னா கலர் இருக்காது, ரொம்ப இதாகிடும், தீஞ்சிடும். இந்த சூப்பில் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ நம்ம இந்த அறுத்து வச்சு இதெல்லாம் போட்டுடலாம், முட்டையை போட்டுடலாம், ஒரு பெரட்டு பற்றிடலாம். பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை இருந்தால் போட்டுருங்க, எங்கிட்ட இல்லை. கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாம் போட்டுடலாம். மசாலா எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்வ் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.